ஹமாஸ் அமைப்பினரின் நெற்றியில் முத்தமிட்ட இஸ்ரேல் கைதி. அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிர்வாகம். கைதிகளை பாலஸ்தீனியர்கள் நடத்திய விதம் பற்றி புரிந்து கொண்ட உலகம். இஸ்ரேல் சிறையில் பல்லாண்டு காலமாக சித்திரவதைகளை அனுபவித்து வரும் பாலஸ்தீனிய முஸ்லிம் கைதிகள் விடுவிக்கப்படும் போது மேலும் பல தாக்குதல்களை சந்தித்து கடும் உடல்நலக்குறைவுடன் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். அதே நேரம் காசாவில் குடிக்க நீரும் சாப்பிட உணவும் இல்லாத சூழலிலும் இஸ்ரேல் கைதிகள் சகல சௌகரியத்துடனும் நல்ல உடல் நலத்துடனும் விடுதலையாவது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி வருகின்றது. விடுதலையாகும் இஸ்ரேல் கைதிகள் அவர்களது உடல் அளவிற்கு தகுந்தவாறு கனக்கச்சிதமாக தைக்கப்பட்ட புத்தாடைகளை அணிந்து மிகச்சிறந்த காஸ்டியூமுடன் மகிழ்ச்சி ததும்ப விடுதலையாகின்றனர். சில நேரங்களில் கூடியுள்ள பாலஸ்தீனியர்களை பார்த்து அவர்கள் கைகளை அசைத்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அறிவிக்கின்றனர். இந்த சூழலில்தான் ஒரு சம்பவம் பெரும் வியப்பை பலருக்கும் ஏற்படுத்தியுள்ளது. ஓமர் ஷெம்டோவ் என்ற யூதர் தனது விடுதலையின் போது ஹமாஸ் போராளிகள் இருவரின் நெற்றியில் முத்தமிட்டு அன்பை பரிமாறிய காட்சி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தன்னை கடத்தி சென்று சுமார் 15 மாதங்கள் எந்தவித வெளியுலக தொடர்புமின்றி வைத்திருந்த ஒரு குழுவிடம் எப்படி ஒரு கைதி இப்படி அன்பை பரிமாற முடியும் என்பதுதான் அனைவரின் கேள்வி. இந்த காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிடாமல் இருட்டடிப்பு செய்தாலும் சர்வதேச ஊடகங்களில் இது தலைப்புச் செய்தியாக மாறியது. தங்களுக்கு உணவு இல்லாத நிலையிலும் எதிரி நாட்டின் கைதிகளை காசா போராளிகள் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதற்கு இந்த காட்சிகளே சான்று என அரபு ஊடக விமர்சகர்கள் கட்டுரைகளை வடித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் பொய் பரப்புரைகளை தவிடு பொடியாக்கியுள்ளதால் திடீரென பாலஸ்தீனிய கைதிகள் 600 பேரை விடுவிக்காமல் நிறுத்தியுள்ளது இஸ்ரேல். எனினும் உள்நாட்டு அழுத்தம், போர் தோல்வி சூழலின் காரணமாக அவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.